என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தாதான் அது நடக்கும். குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? நான் முயற்சி எடுத்து மத்திய அரசுக்கு தெரிவித்து அவர் சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தாலும் பேச முடியும். முதலமைச்சர் ஒன்று எடுபட்ட வேலை போகும்போது எங்க வர கேட்கிறேன் விளங்குமாடா? போனா போனா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை என்ன நடக்காது. சண்டைக்கு வா வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. நீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.